ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து மீதமானுச்சு அப்படின்னா, அந்த பணத்தை வந்து நான் அடிக்கடி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். எப்படி வந்து எனக்கு ப்ராப்பராக சேமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நாம் என்ன மாதிரியான மணி சேவிங் பிளான்ஸை வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பராக சேமிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து மணி சேவிங் பிளானை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 20% 30% நம்ம சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து 20% வந்து சேமிக்கிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். சப்போஸ் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் 30% வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30% நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி பிரித்து பண்ணிகிட்ருக்கேன். பட் இது சரியாக தவறானு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ணிட்டு இருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். 10% வந்து ஷார்ட் டேர்ம் கோலுக்காக நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு 10% வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 10% லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பிளான் பண்ணி இப்படி தான் வந்து நான் பிரித்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பிளான் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நம்மளோட நீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதற்கான சேமிப்பை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட் டேர்ம் கோலில் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது லாங் டேர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் அந்த பணத்தை நம்ம எடுக்க வேண்டியதில்லை, எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் நம்ம வந்து போடலாம். இப்படி தான் நான் பிளான் பண்ணி லாங் டேர்மை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்கம் எவ்வளோ இருக்குமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன். இந்த இந்த சேவிங்ஸ் எல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து 1 by 1 உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இன்கம் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா நம்ம வந்து சேவிங் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு மீதம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த சேவிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வருமானம் வந்த உடனே ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா என்னென்ன சேமிப்புகள் நான் சொன்னனோ இதில் அந்த சேமிப்புகள் எல்லாமே முடிஞ்சிடும். எனக்கு அந்த 10 நாட்களுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த சேமிப்பு வந்து எங்கேயுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிலே ஆகாது. அதனால் பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்குள்ளே எல்லா கமிட்மெண்ட்டும் அதாவது எல்லா சேவிங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னுடைய இன்கம் வந்த உடனே இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி பேங்க்கில் இருக்குது. அதிலேருந்து நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு இதிலேருந்து என்னுடைய சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து அந்தந்த மாதத்திற்கான சேமிப்பு வந்து கடகடன்னு நம்மளுக்கு வந்து போயிடும். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆல் சேவிங்ஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆயிரும். இல்லாமல் நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம், இன்றைக்கி போய் சேவ் பண்ணிடலாம், நாளைக்கு போய் கட்டிடலாம் அப்படின்னு நினைப்போம். இடையில வந்து ஏதாவது எமர்ஜென்சினா அந்த பணம் வந்து கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்து இந்த எமர்ஜென்சிக்கான பணத்தை வந்து சேவ் பண்ணணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஸ்பி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து என்னுடைய எமர்ஜென்சிக்கான பணத்தை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பணத்தையுமே நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம் உண்டியல். இதில் வந்து மாதம் எனக்கு வந்து இந்த எமர்ஜென்சிக்கான அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து இதில் நான் வந்து சம்பளம் வந்தோடனே போட்டு வச்சுருவேன். இதில் இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செலவாகாமல் இருக்குது அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு 3000லேருந்து 5000 சேர்ற வரைக்கும் நான் வந்து இதிலேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. பட் வந்து அந்த அமௌண்ட்டு செலவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றி அதை சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை வந்து தொடர்ந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சேவிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேவிங் வந்து கோல்டு சேவிங். பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங். இந்த கோல்டு சேவிங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து
ஒரு நகை சீட்டு வந்து போடணும். அந்த மந்த்லி ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா, நம்மளுடைய அமௌண்ட் வந்து கரையாம நகை சீட்டுக்கு போகும். அப்படி போகும்பொழுது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களால எவ்வளோ முடியுதோ அத வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மந்த்தா நகை சீட்டு போடணும்னு நெனைக்கிறேன். பட் போட முடியல. நான் போட்டுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். அதனால கண்டிப்பா நகை சீட்டு வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் போட்டிருக்க மாரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதுல வந்து நம்ம கூடிய வரைக்கும் நம்ம வந்து ஜுவல்லரி வாங்குற மாரி நம்ம வந்து வாங்கிக்கணும். அது இல்லாம டிஜிகோல்டுல வந்து ஈஸியா என்ன பண்ணலாம்னா, ஒரு ரூ. 100 இருந்தா கூட நம்ம அக்கவுண்ட்ல இருந்து ஆன்லைன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, உங்களுக்கு எப்ப கையில பணம் இருக்கோ, அப்ப மட்டும் டிஜிகோல்டு மூலமா நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாம காயின்ஸ் வந்து நான் ஒவ்வொரு மாசமும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 100 மில்லிகிராம்ல இருந்து ஒரு 1 கிராம் வரைக்கும் வாங்கிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ் வாங்குறது, பார் வாங்குறது, டெபாசிட் ஸ்கீம்ல வந்து நகை வாங்குறது, இந்த மாரி என்ன பிளான்ஸ்லாம் இருக்கோ, இந்த பிளான்ஸ்ல மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி மட்டும் வச்சுக்கணும். எல்லா பணத்தையும் நம்ம வந்து கோல்டுல வந்து கண்டிப்பா சேவ் பண்ணக்கூடாது. இதுல என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்றோமான்னு பார்த்துட்டு, அது இல்ல அப்படின்னா கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸு. கண்டிப்பா நம்ம வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பணத்த வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறது டெர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி நான் வந்து என்ன கார்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு ஏர்னிங் பெர்சனா இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து போஸ்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஏர்னிங் பெர்சனா இருக்கிறதுனால, இது வந்து நான் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா ஃபேமிலிக்கு வந்து இது செக்யூரிட்டி குடுக்கும் அப்படிங்கிறதுக்காக, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கையில கிடைக்கிற மாரி நான் பிளான் பண்ணி போட்டிருக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் 2மே போடணும். டெர்ம் இன்சூரன்ஸும் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுவரைக்கும் நான் போடல. சப்போஸ் போடலான்னு இருக்கேன். போட்டேன் அப்படின்னா, என்ன போட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எல்ஐசி வந்து ஒண்ணு போட்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விதமான எல்ஐசி போட்டிருக்கேன். லைஃப் இன்சூரன்ஸ்ல எல்ஐசி சைல்டு கேரியர் பிளான்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணுக்கு ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எல்ஐசி ஒன்று போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நியூ பீமா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து மணி பேக் பாலிசி. இது 2ம் வந்து எல்ஐசியில் வந்து நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும் இல்லைங்களா? அந்த பணத்த வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐசிஐசிஐ பேங்க்ல ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நெறைய பேர் கேட்குறீங்க, ஆர்டி வந்து எப்படி ஆன்லைன்ல ஓப்பன் பண்றது அப்படின்னு காமிங்க அப்படின்னு. கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வீட்ல இருந்தே நான் வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து பேங்க்ல போட்டோம்னா 6 மந்த்லேருந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டா 5 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால, நான் இதுல வந்து என்னுடைய பொண்ணுக்கும், பையனுக்கும் ஃபீஸ் வந்து 6 மந்த் ஒன்ஸ் பே பண்ற மாரி இருக்கும். டெர்ம் வைஸ். அதனால இதில தான் நான் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்க்கு நீங்க வந்து ரெக்கரிங் டெபாசிட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கு இல்லைங்களா? அதில வந்து கண்டிப்பா போடுற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, இதில வந்து நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்குது. அது இல்லாம ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு காலேஜ் சேர்றாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதனால நான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்ட வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதிலயுமே வந்து நீங்க கால்குலேட்டர்ல போட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அத வந்து பேஸ் பண்ணி நீங்க வந்து இதில வந்து போட்டுக்கலாம். அது இல்லாம இது வந்து உங்களுக்கு கையில எப்பலாம் பணம் இருக்கோ அப்ப மட்டும் போட்டா போதும். அப்படிங்கிறதுனால இது ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு சேவிங் தான். கண்டிப்பா எல்லாருமே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிபிஎஃப் அக்கவுண்ட். இது வந்து மேல் சைல்டு நம்ம வீட்ல வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரியே இது பையன்களுக்கானது. அது இல்லாம நம்ம வீட்ல வந்து பெண் குழந்தைக்கே 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். நான் இதுவரைக்கும் இன்னும் ஓப்பன் பண்ணல. என்னோட பையனுக்கு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து அத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இப்ப அப்பா, அம்மா அவங்களுக்கு போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பென்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா பென்ஷன் தேவைப்படுறவங்க இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதுவும் வந்து இந்த அக்கவுண்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணி அதிலேயும் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சருக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கிறது. நாங்க எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து என்னோட பையன், பொண்ணு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாட் வந்து வாங்கி போட்டுருக்கணும். அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கையில பணம் இல்லாதப்ப நான் வந்து நகைய வச்சு லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்ல ஒரு குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. அதில வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும்.
ஏன்னா எனக்கு வந்து அதை வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அதை நான் பார்த்ததுனால உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எஸ்ஐபி போட்டுட்ருக்கிறேன். அதையுமே உங்களோட நான் அடிக்கடி நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் போட்டிருக்கிறேன். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஃப்ரீடம் எஸ்ஐபி அப்படிங்கிறதுல தான் நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக நான் போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி நான் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்கேன். இது ஒரு இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 15% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இதில் போட்டிருக்கேன். பட் வந்து இது லாங் டேர்மாக போகும்போது தான் இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி. நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம இதில் போடலாம். பட் 1 இயர் 2 இயர்ஸில் உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா, ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய பணம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவே வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டெட்லைன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்குள்ள நான் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணிடுவேன், அல்லது வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள இவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வச்சு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான பணத்தை வந்து ஒரு 50% இனிஷியல் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பணத்தை வந்து சேவ் பண்ணிடுங்க. அதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பணம் வாங்குறோம், வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய ஆகுது. அதனால் நம்ம வந்து முழுசாக நம்ம எல்லா பணத்தையும் சேவ் பண்ணிட்டு தான் வீடு கட்டணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு 50% அமௌண்ட் நம்ம கையில் கிடைச்சோடனே ஒரு 50%க்கு நம்ம வந்து ஹோம் லோன் போட்டுட்டு அதில் வந்து வாங்கலாம். இது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபி, அதாவது இப்போ பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து பென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மாதம் பென்ஷன் மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதையுமே ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறது இல்லாமல் நான் வந்து இயர்லி வந்து ஒரு சேவிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மளுடைய வான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி ஏதாவது வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வீட்டுக்கு சோபா வாங்கணும், இந்த மாதிரி நம்ம ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான பணத்தை நம்ம வந்து சேவ் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு மொபைல் வாங்குறதுக்காக இதில் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பசங்களுக்கான உண்டியல். அவங்களோட பர்த்டே செலவுகளுக்காகவும் தீபாவளி செலவுக்காகவும் இயர்லி ஒன்ஸ் வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உண்டியல் வந்து வாங்கி சேவ் பண்ணிகிட்ருக்கோம். என் பையனுக்கும் பொண்ணுக்கும். பட் வந்து என் பொண்ணோடதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஆடி ஆஃபரில் வந்து கொஞ்சம் கிளாத் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது அதையுமே நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சேவிங்கும் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகளும் வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய சேமிப்புகள் இருக்குது. நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது கமிட்மெண்ட் வந்து உருவாக்கிக்கணும். இதில் எவ்வளோ நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுட்டு அதை வந்து கரெக்டாக ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே பே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கையில் பணமே இருக்காது. அப்போ வந்து நம்ம தேவையில்லாத செலவுகளும் செய்ய மாட்டோம். நம்ம வந்து வேறு எக்ஸஸான பொருட்களையும் நம்ம வாங்காமல் இருப்போம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை வந்து தொடர்ந்து சேமிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எப்படி வந்து மிடில் கிளாஸாக இருந்துட்டு சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.